ஐம் பிரேம்குமார், தமிழ் ஃபேக்கல்டி, நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஒருமைப்பன்மையில் தூ விகுதி பார்த்தோம், அதே மாதிரி அஃது இஃது பார்த்தோம், அது ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான வேறுபாடுகள் என்ன, இந்த எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் லாஸ்ட் பார்ட்டுங்க. இதில் இதை பார்த்துட்டோம், இதுவும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒருமைப்பன்மையில், அதாவது சிங்குலர் ப்ளூரல்ல எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும், எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஷோர் ஷார்ட்டாக ஆன்சர் போட முடியும். ஸோ இதையும் பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் நிறைய இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். பல மாடுகளை பார்த்தேன், பல நண்பர்களை பார்த்தேன், பல மனிதர்களை பார்த்தேன், பல பெண்களை பார்த்தேன், பல கூட்டங்களுக்கு சென்றேன். இந்த மாதிரி அப்படிங்கிற வார்த்தையை எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விதியும் உண்டு. எப்படி ஓர் அப்படிங்கிறது உயிர்மைக்கு முன்னாடியும், ஓர் அப்படிங்கிறது உயிரிழத்துக்கு முன்னாடியும் வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுவும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த அப்படிங்கிறது ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் வரும். இப்போ நம்ம இதுல பாருங்க, ஒரு தமிழ் சினிமால கூட ஒரு சில படங்கள் உண்டு. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, அந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இந்த அப்படிங்கிற இந்த வார்த்தை என்னைக்குமே உயர்திணைக்கு வரக்கூடாது, அதாவது மனிதர்களுக்கு சேர்த்தக்கூடாது. என்னைக்குமே அக்ரிணைக்கு மட்டும்தான், அதாவது மனிதர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகட்டும், ஒரு பொருளாகட்டும், அந்த பொருட்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். மனிதர்களுக்கு சேர்க்கும் பொழுது என்பது சேர்க்கக்கூடாது. அந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பலர் அப்படின்னு தான் சேர்க்கணுமே தவிர அப்படிங்கிறது வரக்கூடாது. இதுல பாருங்க, பல நண்பர்கள் உள்ளனர் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல இன்னைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனா பல நண்பர்கள் உள்ளனர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நண்பர்கள் பலர் உள்ளனர் அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ அப்படிங்கிறது முன்னாடி வரக்கூடாது. பல நண்பர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லக்கூடாது, நண்பர்கள் பலர் உள்ளனர் என்பதே சரி. இதுல பாருங்க, சில பெண்கள் வந்தனர் அப்படின்னு இருக்கு. சில பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பயும் உயர்திணைக்கு முன்னாடி வரக்கூடாது. பெண்கள் சிலர் வந்தனர் அப்படிதான் சொல்லணும். இதுதான் சரி. இதுல பாருங்க, பல மனிதர்களை கண்டேன் அப்படின்னு இருக்கு. பல மனிதர்களை கண்டேன் இப்படின்னா சொல்லலாம். ஆனா மனிதர்கள் பலரை கண்டேன் அப்படிதான் சொல்லணும். பல மனிதனை கண்டேன் அப்படி சொல்லக்கூடாது. இதுல பாருங்க, நண்பர்கள் பலர் வந்தனர் அப்படிங்கிறது இது சரியா இருக்கு. இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று சரியா இருக்கும். அந்த ஒன்று சரியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதை 4 ஆப்ஷன்ல 3 கரெக்டா கொடுத்துட்டு 1 தவறா கொடுத்துருப்பாங்க. எப்படி கேட்டாலும் ஈஸியா நம்மளால போட முடியணும். பார்த்த உடனே டக்குன்னு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்மளால ஷோர் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ரெகுலரா நம்ம தமிழ் இலக்கணம் கிளாஸ் எல்லாமே பார்த்தோம்னாவே போதும். ஈஸியா நம்மளால எந்த கொஸ்டினா இருந்தாலும் அதுக்கு ஈஸியா டாபிக் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த பார்ட்டோடைய ஒருமைப்பன்மை கம்ப்ளீட்டா 100% முடிவடைஞ்சிருச்சுங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இன்னைக்கு புதுசா தமிழ்லே எனக்கு சுத்தமா தெரியாது, இந்த வீடியோ நான் புதுசா இப்பதான் நான் ஒரு இலக்கணம் பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல இதுவரையிலும் நீங்க பார்த்ததே போதும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 2A கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க. அந்த எடுத்து பார்க்கும் பொழுது இந்த டாபிக்ல, அதாவது ஒருமைப்பன்மை டாபிக்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்க பாருங்க, உங்களால ஈஸியா ஆன்சர் போட முடியும். இந்த 1 மணி நேரம் கேப் தான். இந்த 1 மணி நேரம் கூட முழுசா இருக்காது. இந்த 1 மணி நேரம் கேப்ல, இந்த 1 மணி நேரம் நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய இந்த டைம்ல நீங்க பார்த்து 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் உங்களால ஈஸியா போட முடியற அளவுக்கு நம்ம ஈஸியா ஒரு டாபிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ் எந்த அளவுக்கு ஈஸியானது அப்படிங்கிறது உங்களால ஈஸியா உணர முடியும். 85 கேள்விகள் இலக்கண கேள்விகள் உறுதியா வரும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ரிவைஸ்டு சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சில நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி எந்தெந்த போர்ஷன்ல எத்தனை கொஸ்டின் வரும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டர் மாறாம அவங்க சொன்ன மாதிரியே 85 இலக்கண கேள்விகள் இந்த வருஷம் நடந்த குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாத்துலயுமே 85 இலக்கணம் கொஸ்டின்ஸ் உறுதியா இருந்தது.
அதுக்கு சான்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா PYQ நம்ம அகாடமியில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே அது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ஷியோர் ஷாட்டா எடுத்து பாருங்க. ஒருமை பண்ணி எந்த கொஸ்டின் பேப்பரை வேணா எடுத்து பாருங்க, உங்களால் அந்த கொஸ்டினை ஈஸியாக போட முடியும். நீங்கள் மறுபடியும் இந்த டாப்பிக்கை வந்து எடுத்து ரிவைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மைண்டில் நான் சொன்னதை உள்வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும் அதுவே போதும். ஈஸியாக உங்களால் இதுக்கு மேலேயும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு உங்களால் ஈஸியாக போடவே முடியும். ஆன்சர் வந்து கரெக்டாக ஷுவராக போட முடியும். சரிங்களா? ஒருமைப்பன்மை டாபிக் இதோட முடிஞ்சுது. அடுத்தது அதை விட முக்கியமான ஒரு டாபிக் வரப்போம். அதை விட முக்கியம், அதை விட ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கு. இது ஜஸ்ட் ஒரு 1 hour தான் இருக்கும், ஒரு ½ an hour இருக்கும், இல்லைன்னா ஒரு 1 hour கொண்டு போவோம். ஆனால் இந்த 1 hour பார்த்துட்டீங்க அப்படின்னா 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 2 கேள்வி என்னைக்குமே எந்த கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த வேர்ச்சொல் கண்டறிதல். வேர்ச்சொல் கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்ச்சொல்ல இருந்து வினை முற்று, வினை எச்சம், பெயரெச்சம், தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிலருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு டவுட் இருக்கலாம். வேர் அப்படின்னா என்ன? ஒரு மரம் இருக்கும், ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்தினுடைய பேஸ் என்னவா இருக்கும்? அந்த மரம் முதல்ல எங்கிருந்து வளர்ந்துருக்கும்? அது வந்து முதல்ல ஒரு வேர்ல இருந்து வரும். அந்த மரத்துல எத்தனையோ உறுப்புகள் இருக்கலாம், கிளை இருக்கலாம், இலை இருக்கலாம், பூ இருக்கலாம், காய் இருக்கலாம், பழம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், தண்டு, வாட்டவர் இட் மேபி. ஆனா அந்த மரத்தினுடைய அடி என்ன? அது எங்கிருந்து முதல்ல அந்த மரம் உருவானுச்சு? அந்த மரத்தினுடைய ஆணி வேர் என்ன? அதுதான் வேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர் தான் முதல்ல துளிர் விடும். அந்த வேர்ல இருந்து துளிர் விட்டு அது கொஞ்சம் செடியா மாறி, அது மரமா மாறி, அதுக்கு பிறகுதான் பயனுள்ளதா மாறும். அதே மாதிரி எல்லாத்துக்குமான எல்லா விஷயத்துக்குமே ஒரு பேஸ் உண்டு. அந்த பேஸ்ல இருந்து தான் ஒவ்வொன்றா பிறந்து வந்திருக்கும். அதே மாதிரி தான் வேர் அப்படிங்கிறது அந்த மரத்தினுடைய பேஸ். அந்த மரத்துக்கு மட்டுமே அந்த பேஸ் வேர் ஆகாது. ஒரு சொல், ஒரு வார்த்தை, எல்லாத்துக்குமே ஒரு பேஸ், ஒரு வேர் உண்டு. இப்போ ஒரு வார்த்தை உருவாகுது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒரு பேஸ் வார்த்தை, ஒரு வேர் வார்த்தை உண்டு. அந்த வேர் வார்த்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ல இருந்து தான் ஒரு மரம் வருது, மரத்துல இருந்து காய் வருது, இலை வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வேர் சொல்லுல இருந்து தான் ஒரு வினை முற்று என்னங்கிறது, வினை அச்சம், பெயரச்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கப்போம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். பார் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? பார் அப்படின்னா ஒருத்தனை பார்க்கறது, விசிபிளா பார்க்குறோம்ல, அதை தான் பார்க்கறது. அதை நம்ம எப்படி வேணா சொல்லலாம். பார்த்தான், பார்க்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், பார்த்தல், பார்த்தால் அப்படின்னு எப்படி வேணா அந்த பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எப்படி வேணா உருவாக்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பார்த்தான், பார்த்தல், பார்க்கிறான், பார்த்தால், பார்க்கிறாள், பார்த்து கொண்டே இருக்கிறான், பார்த்து கொள்கிறான், இப்படி எந்த மாதிரி வேணா அந்த பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாகி வருது இல்லை? ஆனா எப்படி உருவாக்கி மாறினாலும் அது அந்த வார்த்தையினுடைய வேர் என்ன? பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்துதான் மற்ற எல்லா வார்த்தைகளும் பிரிஞ்சு வருது. இந்த பார்த்தான், பார்க்கிறாள், பார்த்தவள், பார்த்தால், பார்த்து கொண்டிருக்கிறான், எந்தவா வேணா மாற்றலாம். ஆனா இந்த பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாறுதா? மாறல. ஏன்னா இந்த பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்துதான் மீதி எல்லா வார்த்தையுமே பிறக்குது. சரிங்களா? அப்போ அந்த எல்லா வார்த்தைகளுக்குமான வேர் வார்த்தை என்னவா இருக்கும்? பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வேர். அதுதான் வேர். அந்த வேர்ல இருந்து தான் மற்ற வார்த்தைகள் எல்லாம் பிறக்குது. அப்போ அதுதான் வேர் சொல். சார் இது எப்படி சார் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, இதை கொடுத்துருவாங்க. இந்த பார்த்தல், பார்த்தான், இந்த மாதிரி எது வேணா கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டு பார்த்தான் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு இதற்கான வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல பார் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். அதை தான் செலக்ட் பண்ணி நம்ம இருக்கோம். இப்போ வேர்ச்சொல் மட்டும்தான் கேட்பாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினைமுற்று என்னன்னு கேட்கலாம், வினைமுற்றை கொடுத்துட்டு வினையச்சம் என்னன்னு கேட்கலாம்,
இல்லை பேரச்சம் கொடுத்துட்டு வினைமுற்று என்னன்னு கேட்கலாம். இல்லை தொழிற்பெயர் கொடுத்துட்டு வினையச்சம் எது, இல்லை வேர் சொல் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை இதில் வினையச்சம் கொடுத்துட்டு இந்த வினையாளனின் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த வினையாளனின் பேர் கொடுத்துட்டு இந்த வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த 6 பார்ட் இருக்குல்ல, இந்த 6மே 5 6 இந்த 6மே சஃபிள் பண்ணி தான் கேட்பாங்க. வேர்ச்சொல் என்னங்கிறத மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் வினைமுற்று இருக்கு, வினையச்சம் இருக்கு, பெயர்ச்சம் இருக்கு, வினையாளனின் பேர் இருக்கு, தொழில் பேர், இந்த 6 பார்ட் இருக்கு. இந்த 6 பார்ட்டையுமே நம்ம பார்ப்போம். 6மே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் கொஸ்டின்ல கேட்கறது எப்படி கேட்பாங்க, வேர்ச்சொல் மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த 6ல் எதை வேணா கொடுத்துட்டு மற்றொன்றை கேட்கலாம். வினைமுற்று கொடுத்துட்டு வினையாளனின் பேர் கேட்கலாம், வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினையச்சம் கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். சஃபிள் பண்ணி தான் கேட்பாங்க. ஆனால் எப்படி கேட்டாலும் இந்த 1 hour கேப்ல எப்படி கேட்டாலும் மறுபடியும் நீங்க ரிவைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் ஷியூரா 100% சொல்லுவேன். 2 கொஸ்டின் என்ன, 3 கொஸ்டின், 5 கொஸ்டின், 10 கொஸ்டின், எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் இந்த டாபிக்ல நான் உங்களை ஈஸியா கிளியர் பண்ற வைக்கிறது நம்ம அகாடமியோட பொறுப்பு. டக்குன்னு இந்த 1 hourல இந்த 6 பார்ட் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். இது ஒவ்வொன்றுக்குமே இந்த வினைமுற்றாகட்டும் வினையச்சமாகட்டும் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டோட நம்ம கொண்டு போவோம். பிஒய்க்யூவும் நம்ம பார்ப்போம். செஷன் வரும்போது எல்லா பிஒய்க்யூவும் நீங்களே சால்வ் பண்ணுவீங்க, நம்ம சால்வ் பண்ண வைப்போம். டக்குன்னு அதை பார்க்கும் பொழுதே இப்படிதான் கொஸ்டின் வரும், இதுதான் தேவை, இது தேவையில்லாதது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுல பாருங்க, இப்போ வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையினுடைய வேர் என்னவா இருக்குமோ அந்த வார்த்தை தான் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்த்தா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒரு வேர் சொல்லிலிருந்து ஒரு வினை முற்று என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வினை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு சிலர் புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாது. வினை அப்படின்னா இங்கிலீஷ்ல வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒருமை அப்படின்னா சிங்குலர் அப்படின்னு சொன்னோம், ப்ளூரல் அப்படிங்கிறது பன்மை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வினை அப்படின்னா வெர்ப். ஸோ இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ வெர்ப் அப்படிங்கிறது ஒரு செயல், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ப் அப்படிங்கிறது தான் தமிழில் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ச்சொல் அதிலிருந்து ஒரு வினையை கண்டுபிடிக்கிறோம். அந்த வினை அப்படிங்கிறது தான் ஒரு வேர்பு. அந்த செயல் ஒரு செயல் முற்று பெற்று, அதாவது கம்ப்ளீஷன். முற்று அப்படின்னா கம்ப்ளீஷன் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. முற்று அப்படின்னா கம்ப்ளீஷன். எந்த ஒரு வார்த்தை முற்று பெற்று, அதாவது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கோ அதைத்தான் வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயல் வார்த்தை கம்ப்ளீட்டா வந்திருக்கு அப்படின்னா அதைத்தான் வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாருங்க, எப்படி நம்ம வேர்ச்சொல் அப்படின்னா பார் அப்படின்னு சொன்னோமோ, இந்த பார் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஒரு வினை முற்றை உருவாக்கலாம். அந்த வினை வார்த்தை கம்ப்ளீட் ஆகி தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதை வினை முற்றுன்னு சொல்லலாம். பார் அப்படிங்கிறத எப்படி வினை முற்றா மாத்தலாம் அப்படின்னா பார்த்தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா பார் அப்படிங்கிறது பாதியில் நின்று போச்சு, அது ஒரு வேர்ச்சொல், அதுல இருந்து தான் இது பிறக்குது. இந்த பார்த்தான் அப்படிங்கிறதுல இந்த பார்த்தான் அப்படின்னு முற்று பெற்று வந்திருக்கு, அதாவது கம்ப்ளீட் ஆகி தானே வந்திருக்கு. அப்போ இதுதான் வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்க்கிறது ஒரு வினை தானே, ஒரு வேர்ப், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி வந்திருக்கு. பார்த்தான் இல்ல பார்த்தால் எப்படி வேணா சொல்லலாம், அதுதான் வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாருங்க, அந்த வினை முற்ற வினை எச்சமா கூட மாற்றலாம். அது என்ன சார் வினை முற்று வினை எச்சம் அப்படின்னா, நாம எப்படி முற்று அப்படின்னா கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்றோமோ, வினை எச்சம் அப்படின்னா பாதியில் நிற்பது தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பாதியில் இருப்பது எச்சம். ஒரு சொல், அதாவது ஒரு வார்த்தை பாதியில் நிற்பது எச்சம் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லலாம், அப்படிதான் சொல்லுவோம். இதுல பாருங்க, பார்த்தான் அப்படின்னா வினை முற்றுன்னு சொன்னோம். இதே எச்சம், வினை எச்சம் அப்படின்னா ஈ அல்லது உ, இந்த 2 விகுதிகளை கொண்டு முடியும், அதுதான் வினை எச்சம்னு சொல்லுவோம். அப்போ இதுல பாருங்க, பார்த்து, இந்த பார்த்தான் அப்படிங்கிறத பார்த்துன்னு சொல்றோம். இந்த பார்த்து அப்படிங்கிற வார்த்தையில கடைசி எழுத்து தூ இருக்கா, இந்த தூ அப்படிங்கிறத 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். இத்து கூட்டல் ஊ தான் தூ அப்படின்னு பிரியும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த விகுதியை பாருங்க, ஈ அல்லது ஊல முடிஞ்சிருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த தூ 2ஆ பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஊன்னு பிரியுது. பிரியும் பொழுது கடைசி எழுத்து என்ன, ஊ தானே முடிஞ்சிருக்கு. இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியும் பொழுது கடைசி எழுத்து ஊல முடிஞ்சிருக்கிறதுனால இதுதாங்க இந்த வினையச்சத்தினுடைய விகுதி. ஊல முடிஞ்சது அப்படின்னா இது வினையச்சம்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி ஈல முடிஞ்சது அப்படின்னா அதுவும் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அது முதல்ல பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். வினைமுற்று, அந்த வினைமுற்று எப்படின்னா ஒரு வினையானது முற்று பெற்று, அதாவது கம்ப்ளீட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அந்த வினைமுற்று வார்த்தை எச்சமாக, அதாவது பாதியில இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எச்சம் அப்படின்னா பாதி அப்படின்னு அர்த்தம். வினை எச்சம் அப்படிங்கும் பொழுது அது முற்று பெறாத எச்சம் சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்க, பார்த்து அப்படிங்கிற வார்த்தைய தூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இந்த தூ ரெண்டா பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஊனும் பிரிச்சோம். அப்போ ஊனு தான் முடிஞ்சிருக்கு. அப்போ விகுதி என்ன? ஊல முடிஞ்சிருந்தாலோ அல்லது ஈல முடிஞ்சிருந்தாலோ அது வினை எச்சம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குல்ல. ஸோ அதைப்படி பார்க்கும் பொழுது ஊல முடிஞ்சிருக்கிறதுனால இது வினையச்ச வார்த்தை. பார்த்தான் அப்படிங்கிறத வினையச்சமா மாற்றணும் அப்படின்னா ஊல முடிக்கணும், அல்லது ஈல முடிகிற மாதிரி அதை மாற்றணும் அப்படின்னா அதுதான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ வினையச்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதையும் முழுசா, இந்த பேரச்சம் முழுசா பார்த்துட்டீங்க அப்படின்னா வினையச்சம் இப்படிதான் வந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, ஈ அல்லது ஊல முடிஞ்சா வினையச்சம் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த வினையச்ச வார்த்தையில பெயரச்சமாக மாற்றணும் அப்படின்னா எப்படி ஈஸியா மாற்றலாம்? இது எப்படி ஈ அல்லது ஊல முடிஞ்சா வினையச்சம்னு சொல்லணும், அதே வார்த்தைய அ அப்படிங்கிற இந்த அகர வார்த்தை ஆல முடிகிற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுதான் பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஊல முடிஞ்சதுனால அது வினையச்சம்னு சொன்னோம். இது எப்படி சார் ஆல முடிக்கிற மாதிரி மாத்துறது அப்படின்னா பார்த்த அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்த்த அப்படிங்கிற வார்த்தையில கடைசி எழுத்து என்னன்னு பாருங்க, த இருக்கு. இந்த த அப்படிங்கிற எழுத்தை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இத்து கூட்டல் அ அப்படின்னு வந்ததுனால முடியக்கூடிய கடைசி எழுத்து என்னவா இருக்கும்? அ. அப்போ இந்த முடியக்கூடிய கடைசி விகுதியா அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு உறுதியான பெயரச்ச வார்த்தை தான். சரிங்களா? எந்த ஒரு வார்த்தை அ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துல முடியுதோ அது பெயரச்சம். எந்த ஒரு வார்த்தை ஈ அல்லது ஊல முடியுதோ அது வினையச்சம். எந்த ஒரு வார்த்தை முற்று பெற்று வருதோ அது வினை முற்று. எந்த ஒரு வார்த்தை வேறாக அமையுதோ அது வேர்ச்சொல். இப்போ இதுல பாருங்க, பார்த்தான் அப்படிங்கிற வார்த்தையில பார்த்து அப்படின்னு சொல்லி ஈ அல்லது ஊல முடிச்சோம், அதனால அது வினையச்சமா மாத்தலாம். பார்த்து அப்படிங்கிற வார்த்தைய ஆல முடிக்கிற மாதிரி எடுத்தோம், அதனால அந்த ஆல முடிக்கிற மாதிரி எடுத்து பேரச்சமா மாத்தலாம். இப்போ வேற ஒரு வார்த்தைகளை வச்சு நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேர்ச்சொல் நான் ஓடுன்னு எழுதுறேன், ஓடு, which means run. அந்த ஓடு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி வினை முற்றா மாற்றலாம்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சிலருக்கு இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஓடி அப்படிங்கிற வார்த்தைய, ஓடு அப்படிங்கிற வார்த்தைய ஓடினான் அப்படின்னு எழுதலாமா, இல்லை ஓடினாள் அப்படின்னு எழுதலாமா வினை முற்றா? ஓடு அப்படிங்கிறது ஒரு வேர்பு, ஒரு ஆக்ஷன், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். அது ஒரு வேர்ச்சொல்லாவே வந்துருச்சு. அந்த ஓடி அப்படிங்கிற வார்த்தையை எப்படி வினைமுற்றா மாத்துறது? ஓடினான், ஓடினாள் அப்படி மாத்தலாம். அப்போ பார்த்தான் அப்படிங்கிறது எப்படி வினைமுற்றா வருமோ அதே மாதிரி ஓடினான் அப்படிங்கிறதும் ஒரு வினைமுற்று. இந்த ஓடினான் அப்படிங்கிற வினைமுற்ற எப்படி வினையச்சமா மாத்தலாம் அப்படின்னா, வினையச்சம்னா என்ன? முற்று பெறாத எச்ச சொல் வினையச்சம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? முற்று முழுமையா இருக்காது, பாதியில முடிஞ்சிருக்கும். அதாவது முற்று பெறாத எச்சம் தான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓடினான் அப்படிங்கிறது வினையச்சமா மாத்தணும். வினையச்சம்க்கு ஷார்ட்கட் என்ன? ஈ அல்லது ஊல முடிஞ்சிருக்கக்கூடிய கடைசி எழுத்தானது ஈ அல்லது ஊல முடிந்திருக்கணும். அப்போ அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஓடி அப்படின்னு போடுவோம். ஓடி அப்படின்னு இருக்கு. இந்த ஓடி அப்படிங்கிற வார்த்தைய பிரிச்சு பாருங்க. இந்த டி அப்படிங்கிறது தான் கடைசி எழுத்தா? இந்த டீயை ரெண்டா பிரிச்சா என்னன்னு வரும்? இட்டு கூட்டல் ஈ அப்படின்னு வரும். அப்போ கடைசி எழுத்து ஈ தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்மளுடைய ஷார்ட்கட் என்ன? வினையச்சம்னா ஈ அல்லது ஊல முடிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை கொண்டு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வினையச்ச வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ ஓடி அப்படிங்கிற வார்த்தை ஒரு வினையச்ச வார்த்தை. அப்போ ஓடினான் அப்படிங்கிறதுல இருந்து ஈஸியா வினையச்சத்தை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வினையச்சத்துல இருந்து நம்ம ஈஸியா பேரச்சத்தை கண்டுபிடிக்கலாமா? இப்போ பேரச்சம்னா என்ன? ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல முடிஞ்சிருக்கணும். ஆல முடிகிற மாதிரி நம்ம அதை எப்படி மாத்தலாம்?
பார் அப்படிங்கறத எப்படி பார்த்த அப்படின்னு மாத்தணுமோ ஓடு அப்படிங்கிறத ஓடிய அப்படின்னு சொல்லலாம். இதுல பாருங்க, ஓடிய அப்படின்னு அழைச்சிருக்கு. இந்த ஓடிய அப்படிங்கிற வார்த்தையில கடைசி எழுத்து ஏ இருக்கு. இதை ரெண்டா பிரிச்சா ஈ கூட்டல் அ, இதுதான் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடைசி எழுத்து என்ன? ஆ தானே. இந்த ஆ தான் உண்மையான கடைசி எழுத்து. அப்போ முடிஞ்சிருக்கக்கூடிய கடைசி எழுத்தானது அ அப்படின்னு சொல்லி இந்த விகுதியில முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது பெயரெச்சம். முடிஞ்சிருக்கக்கூடிய கடைசி எழுத்தானது ஈ அல்லது ஊல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது வினையச்சம். இவ்வளவுதாங்க வினையச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வேர்ச்சொல். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று கண்டுபிடிக்கிறது, வினைமுற்றுல இருந்து வினையச்சம் எப்படி எடுக்கலாம், பெயரெச்சம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களால ஈஸியா இப்போ போட முடியும். சரிங்களா? இப்போ பார்த்த அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எக்ஸாம்பிள கொடுத்துட்டான். இந்த பார்த்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்ச வார்த்தை. அதை கொடுத்துட்டு வினையச்சம் என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ ஈஸியா போட முடியும். பார்த்த அப்படின்னா வினையச்சம் கேட்டான். வினையச்சம் எப்படி மாத்துறது? பார்த்த அது ஈ அல்லது ஊல முடிக்கணும், அப்பதான் வினையச்சமா மாறும். அப்போ பார்த்து அப்படின்னு போடலாமா? அப்போ பார்த்து அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பியா சியான்னு பாக்குறீங்க. பார்த்து எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஆப்ஷன் வினையச்சமா மாற்றி போடுறீங்க. அதான் கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப பார்த்தான் அப்படிங்கறத கொடுத்துட்டு இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டா, பார்த்தான் அப்படின்னா வேர்ச்சொல் என்னவா இருக்கும்? டக்குன்னு ஏதோ ஒரு பேஸ் வார்த்தையா இருக்கும். பேஸ் வார்த்தை ஒரு கட்டளை வார்த்தை மாதிரி, அதாவது பார், ஆடு, ஓடு இந்த மாதிரி ஏதாவது வரும். அப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன்ல தேடுறீங்க. ஸோ பார் அப்படின்னு இருக்கு, வேர்ச்சொல் ஆப்ஷன் என்னவோ டக்குன்னு போடும். இப்படிதான் போடும். இப்படிதான் தமிழ் போடுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வினையச்சம் பார்த்தோம். வினையச்சம் ஈ அல்லது ஊல முடியும். அடுத்தது பெயரெச்சம் பார்த்தோம். பெயரெச்சம் இத்து ஆள முடியும். அதுதான் பெயரெச்சம்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன சார் தொழிற்பெயர் அப்படின்னா? ஒண்ணுமில்ல, இதுவரையிலும் நீங்க பார்த்த வினைமுற்று, வினையச்சம் தொழிலாக மாற்றி எடுப்பது தான் தொழிற்பெயர். பார்த்தல் ஒரு தொழில், ஓடுதல் ஒரு தொழில், ஆடுதல், பாடுதல், தேடுதல், நடித்தல், விளையாடுதல், போட்டி போடுதல், இது எல்லாமே பாருங்க தல் 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 விகுதி கொண்டு முடிந்தாலே அது தொழிற்பெயர். தல், அல், இந்த ரெண்டு விகுதி, தள்ளுதல், எல்லல், கமலுதல், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தல் அப்படிங்கிற ஒரு விகுதியை கொண்டு முடிஞ்சதுன்னா இதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, பார்த்த அப்படிங்கிறது எப்படி பெயரச்சோம், பார்த்து அப்படின்னா வினையச்சோம், பார்த்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, பார் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். அதே மாதிரி இது நாலுத்தையும் வச்சு ஒரு தொழிற்பெயர் மாற்றணும் அப்படின்னா இந்த பார் அப்படிங்கிறத வச்சு எப்படி தொழிற்பெயர் மாற்றலாம் நீங்க யோசிக்கிறீங்க. அப்போ சார் அன்னைக்கு சொன்னார் தல் விகுதி கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுதான் தொழிற்பெயர். அப்போ அந்த வார்த்தையை நம்ம எப்படி தல் விகுதியோட முடிக்கிறது அப்படின்னா பார்த்தல், தல் வருது இல்லை, அப்போ இது தொழிற்பெயர் தான் அப்படின்னு ஈஸியா தொழிற்பெயரை சூஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. இப்போ பார் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு இதற்கான தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல பார்த்தல் அந்த தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னு பாக்குறீங்க. ஆப்ஷன் பியா சியா டியா எது வேணா பாக்குறீங்க. அந்த தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கிற கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கறத பார்த்து கரெக்டா ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க. இதுதாங்க தொழிற்பெயர். இதுதான் தொழிற்பெயர். உறுதியா 2 கொஸ்டின் இருக்கும், உறுதியா 3 கொஸ்டின் கூட இருக்கலாம். ஆனா 2 கொஸ்டின் குறையாம இருக்காது, 2 கொஸ்டின் மேல கூட இருக்கும். நான் ஷியோர் ஷார்ட்டா சொல்லுவேன். இப்பயும் நம்பிக்கை இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நடந்த PYQ குரூப் 2, 2A, குரூப் 4 ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், எதுவாக வேணா ஆகட்டும், நீங்க எல்லாமே எல்லா வெற்றி எடுத்து பாருங்க. இந்த டாபிக்ல இந்த வினையாளனையும் பெயர், வேர்ச்சொல், வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், இதுல இருந்து குறைஞ்சது 2 கேள்வி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் யாரு அப்படின்னா அவர் தாங்க வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினையால் அணையும் பெயர், ஒரு வினைன்னு என்னன்னு சொன்னோம். இப்போ நீங்க சொல்லுங்க, வினை அப்படின்னா என்ன? ஒரு வேர்பு, ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். அந்த செயல் தான் வினைமுற்றா மாத்தலாம், வினையச்சமா மாத்தலாம், பெயரச்சம் எப்படின்னா மாத்தலாம். இப்போ அந்த வினையால அணைஞ்ச ஒரு பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் வினையால் அணையும் பெயர். வினையால் அணைந்த பெயர், அதைத்தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தான் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு சொன்னோம்? வினை முற்று. அந்த வினையானது முற்று பெற்று வந்ததுனால பார்த்தான் அப்படின்னு சொல்றோம். இதே பார்த்தவன் அப்படின்னு சொன்னா
சார் அதுவும் வினைமுற்று தானே சார்? கிடையாது. பார்த்தான் அப்படிங்கும் பொழுது அது வினைமுற்று. பார்த்தவன் அப்படின்னு சொன்னா அது வினைமுற்றாக வராது, வினையால் அணையும் பெயராகத்தான் வரும். சரிங்களா? ஸோ அது எப்படி, அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன சார் வேரியேஷன் இல்லை, அதுக்கு என்ன வித்தியாசம், வேறுபாடு என்ன அப்படின்னா அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க, நண்பன் படித்தான். படித்தவன் நண்பன். இந்த ரெண்டு வார்த்தைகளை நல்லா உற்று கவனிங்களேன். இந்த ரெண்டு வார்த்தைகளை நல்லா உற்று கவனிக்கும் பொழுது, படித்தான் அப்படின்னா ஒரு வினை. இந்த ஆக்சுவலா இந்த படித்தான், படித்தவன், இது இந்த வார்த்தைகளை இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. படி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இந்த படி அப்படிங்கிறதுல இருந்து வினை முற்று எப்படி மாத்தலாம்? படித்தான் அப்படி மாத்தலாம். இதுல இருந்து வினை எச்சம் எப்படி மாத்தலாம்? ஈ அல்லது ஊழ முடிக்கணும். அப்போ அது படித்தான் அப்படிங்கிறது எப்படி ஈ அல்லது ஊழ முடிச்சா படித்து அப்படின்னு மாத்தலாம். அதுல இருந்து பெயரெச்சம் எப்படி மாத்தலாம்? பெயரெச்சம் ஆ அப்படிங்கிற விகுதியில முடியணும். அப்போ படித்த அப்படி மாத்தலாமா? அதுல இருந்து தொழிற்பெயர் எப்படி மாத்தலாம்? தல் விகுதியில முடியணும். அப்போ தொழிற்பெயர் என்னவா இருக்கும்? படித்தல். அவ்வளவுதான். ஸோ இதுதான் இப்படித்தான் மாத்தணும். இதுல வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இந்த வினையால் அணையும் பெயரும் வினை முற்று இது ரெண்டுமே சேம், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இதுல பாருங்க, நண்பன் படித்தான் அப்படின்னு இருக்கு, நண்பன் படித்தான், படித்தவன் நண்பன் அப்படின்னு இருக்கு. இதுல ரெண்டுத்துலயும் இந்த படித்தான் படித்தவன் இது ரெண்டுத்துக்குமான வேரியேஷன், வித்தியாசம் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்க. படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினை, படித்தவன் அப்படிங்கிறது ஒரு நபர். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா புரியும். படித்தான் அப்படின்னா ஒரு வினைய, அந்த செயலை குறிக்கக்கூடியது. இப்போ நீங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க, நீங்க உங்க மம்மி உங்க அம்மா 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்க அப்பா வராரு. வந்த உடனே அம்மா கிட்ட அப்பா பார்த்து கேட்கறாரு, பையன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அம்மா சொல்றாங்க, பையன் உணவு உண்டான், சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உணவு உண்டான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. இப்போ அதே மாதிரி நீங்க ஒரு கிளாஸை போட்டு உடைச்சிடுறீங்க. அப்போ நீங்க உங்க தம்பி உங்க அண்ணன் ஒரு 3 பேர் இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா வெளியே சத்தம் கேட்டு கோபமா உள்ள வரும் பொழுது கேட்கிறாரு, உடைத்தவன் எவன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடைத்தவன் அப்படிங்கிற வார்த்தை அந்த வினையை குறிக்குதா, அந்த வினையை செய்த நபரை குறிக்குதா? உடைத்தவன் அப்படிங்கும் பொழுது அந்த வினையை குறிக்காது. அந்த உடைத்தவன் யார், உடைத்தவன் அப்படின்னு கேட்கும் அவங்க அப்பா கேட்கிறாரு. அப்போ உடைத்தவன் அப்படிங்கிறது அந்த நபர் யாருன்னு தானே கேட்குது, அந்த நபரை தானே குறிப்பா உணர்த்துது. இதுதாங்க அந்த நபரை குறிப்பா உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் வினையால் அணையும் பெயர். ஒரு வினையை குறிப்பா உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் வினை முற்று. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரியுதா? இப்ப பாருங்க, படித்தான், நண்பன் படித்தான், அவன் நல்லா படிச்சுட்டான். நண்பன் படித்தான், வினை முற்று. படித்தவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு, நான் படித்தவன். அப்போ அந்த நபரை தான், அந்த படித்தவன் அப்படிங்கிற வார்த்தை அந்த நபரை தானே குறிக்குது. அப்போ நபரை குறிக்கிற மாதிரி அமைஞ்சது அப்படின்னா அதுதான் வினையால் அணையும் பெயர். வினையை குறிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் வினை முற்று. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அவ்வளவுதான். இப்போ பார்த்தான் அப்படிங்கும் பொழுது அந்த வினை முற்று விட்டு வந்ததுனால அது வினை முற்று. பார்த்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பார்த்தவர் அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு வினையை குறிக்கல, அந்த வினையை செய்த நபரை தான் குறிக்குது. அப்போ அந்த நபரை முழுமையா உணர்த்துறதுனால இதுதாங்க வினையால் அணையும் பெயர். இவ்வளவுதான் வினை முற்று, வினையால் அணையும் பெயர். இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள். ஸோ எப்படி நம்ம சென்றான் அப்படிங்கிறத வினை முற்றுன்னு சொன்னோமோ, சென்றவன் அப்படிங்கிறத அந்த நபரை குறிப்பால் உணர்த்துறதுனால அது வினையால் அணையும் பெயரா நம்ம ஈஸியா மாற்றோம் இல்லையா? இப்படிதான் ஒரு வினை முற்ற வினையால் அணையும் பெயரா மாற்றலாம், ஒரு வேர் சொல்ல வினை முற்றா மாற்றலாம், ஒரு வினையச்சத்தை பெயரச்சமா மாற்றலாம், ஒரு தொழிற்பெயரை வினையால் அணையும் பெயரா எப்படி வேணா மாற்றலாம். இந்த 6 சஃபில் பண்ணி நமக்கு கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வேணா கேட்பாங்க. ஆனா இப்போ இந்த கிளாஸ்ல பார்த்தவங்களுக்கு
100% ஷியூராக சொல்லுவேன், டக்குன்னு உங்களால் இந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக போட முடியும். இந்த வினையாளனின் பேர் வந்து இதோட முடியல, ஆனால் இன்னும் அது எதிர்மறையாகவும் அமையும். ஆனால் பேசிக் என்னங்கிறத நான் முழுசாக சொல்லிட்டேன். ஆனால் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இப்படி தான் வரும். ரொம்ப ட்ரிக்கியாக கேட்கணும், நம்மளை குழப்பணும் அப்படின்னா அதில் வேற மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் கேட்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் செஷனில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லுவேன். ஸோ இந்த கொஸ்டினில், இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒருமைப்பன்மை பார்த்தோம், சேம் டைம் இந்த வேர்ச்சுவல் கண்டறிதல் இதையும் பார்த்தோம். இதுல இருந்து இன்னும் 5 கொஸ்டின் ஆகட்டும், 10 கொஸ்டின் ஆகட்டும், எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் இப்போ முழுசா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல நான் ஷியூரா சொல்ல முடியும், நீங்க ரிவைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த விதிகளை மட்டும் பார்த்தாலே போதும், எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களால ஈஸியா ஷியூரா போட முடியும். சேம் டைம் தமிழ் புதுசா வந்தவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியா அழகா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது புரியணும் அப்படின்னா நம்ம செஷன் டைரக்டா வரவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் நம்மள நல்லா டீப்பா பேசிக்ல இருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ தமிழ்ல 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 95 above உங்களை வாங்க வைக்கிறது நம்மளுடைய அகாடமியோடைய பொறுப்பு. ஸோ கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாமுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ 2 கேள்விகளுக்கு மேல வரும் அந்த டாபிக் ஒருமைப்பன்மையில. வேர்ச்சுவல் கண்டறிதல் இதுலயுமே 2 கேள்விகளுக்கு மேல உறுதியா இருக்கும். குரூப் 2, 2A, குரூப் 4 கொஸ்டின் PYQ பாருங்க தெரியும். சரிங்களா? அடுத்த டாபிக் போலாம். தேங்க்யூ.